எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதில் நான் என்ன மாதிரியான ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டு. இதுல நம்ம செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வருது. ஸோ இங்க நம்ம செகண்ட் கேண்டில் பை பண்றோம் அப்படின்னாக்கா 39,106 ரூபாயில நம்ம பை பண்றோம் அப்படின்னா டார்கெட் பாருங்க, ஹை வந்து 39,166 ரூபாய், ஒரு 60 பாயிண்ட் இங்க ப்ராஃபிட் வருது. என்னோட டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் குறைச்சிருக்கேன், 1000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி. இங்க நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்க 1000 ரூபாய் புக் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டை பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். செகண்ட் கேண்டில் பாருங்க, டே ஹை வரக்கூடிய கேண்டில் ரெட்ல ஃபார்ம் ஆகிறதுனால இங்க நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். இங்க புட் ஆப்ஷன் போறோம் அப்படின்னாக்கா 1000 ரூபான்றது ஈஸியா அச்சீவ் ஆயிட்டு இருக்கும். செகண்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி போகல அப்படின்னாலும் தேர்ட் கேண்டில் டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இங்க ஒர்க் ஆகுது. ரெண்டு ரெட் கலர் கேண்டில் ஒன்னா வரதுனால இங்க புட் ஆப்ஷன் போகலாம். இங்கேயும் புட் ஆப்ஷன் நம்ம போகல அப்படின்னா இந்த 4வது கேண்டில் 3வது கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. இங்க புட் ஆப்ஷன் போறோம் அப்படின்னாலும் இங்க நம்ம 1000 பாயிண்ட் வந்து புக் பண்ணிருக்கலாம். ஓகே, எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிலும் இன்னைக்கு நம்மளால ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். ஆக்சுவலா நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இன்னைக்கு 1 ஹவர் கேண்டில் சார்ட்ல போயிட்டேன். 1 ஹவர் கேண்டில் சார்ட் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு லோக்கு கீழே செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுனால இங்க நான் புட் ஆப்ஷன் போயிருக்கேன். இங்க 38,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 60 ரூபாய் ரேஞ்சுக்கு பை பண்ணிருக்கேன். இதை டபுள் த டார்கெட் வைக்கணும்னு பார்த்தேன், 120 ரூபாய். ஆனா என்னோட டார்கெட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தா புக் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா 1363 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் புக் பண்ணிட்டேன் அங்கேயே. அதே போல இதை வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ஒரு எட்ஜிங் கான்செப்ட்ல இன்னைக்கு ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது எட்ஜிங் அப்படின்னா நிப்டி, அதாவது நிப்டி ஆகட்டும் பேங்க் நிப்டி ஆகட்டும், நம்ம ஃபியூச்சர்ல பை பண்றோம் அப்படின்னா அது எட்ஜிங்காக நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்க போறோம். அதே போல ஃபியூச்சர்ல செல் பண்றோம், அதாவது ஷார்ட் போறோம் அப்படின்னா நம்ம ஒரு எட்ஜிங்காக கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்க போறோம். இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆப்ஷன் டு ஆப்ஷனே பாத்தீங்கன்னா எட்ஜிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பேங்க் நிப்டியில பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அதே போல நிப்டியில வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பேங்க் நிப்டி 38,500 புட் ஆப்ஷன். இந்த ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் ட்ரேட் ஆகுது. அப்படின்னும் போது நமக்கு ஒரு 1500 ரூபாய் ரிஸ்க். அதே போல நிப்டியில பாத்தீங்கன்னா 17,150 ரூபாய் காலு, 9 ரூபாய் அப்படின்னா இதுல ஒரு 500 ரூபாய் ரிஸ்க். இப்போ ரிஸ்க்னும் போது மினிமமா இருக்கும், நமக்கு டார்கெட்னும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்ஜிங் கான்செப்ட் எடுத்திருந்தேன். இன்னைக்கு என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா 1363 ரூபாய். நான் எதிர்பார்த்தது 1000 ரூபாய். இன்னைக்கு புக் ஆயிடுச்சு. ஸோ அதான் பாத்தீங்கன்னா அப்பயே நான் ஸ்கொயர் அப் பண்ணிட்டேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு டோட்டலா 6 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். விப்ரோ, இண்டல்கோ, அதானி போர்ட்ஸ், HCL டெக், ரிலையன்ஸ், TCS. இந்த 6 ஸ்டாக்ல நமக்கு என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றது செக் பண்ணிக்கலாம். ஆறு ஸ்டாக்ல 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 5 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் வந்து இண்டல்கோ மட்டும் லாஸ்ல புக் ஆயிருக்கு. நெட் MTM பார்க்கும்போது 199 ரூபாய் 40 காசு. இது டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாமே லெஸ் ஆயிடும். இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. நம்ம ட்ரேடிங் பண்றதுக்காகட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நமக்கு ஸ்ட்ராட்டஜின்றது பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி ஏதோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நான் எதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் அந்த ஈக்விட்டில இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் தான் ஸ்ட்ராட்டஜின்றது பாத்தீங்கன்னா நிறைய மாறுது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டைமிங் அப்படின்னும் போது 11 மணிக்குள்ள முடிக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ராட்டஜில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா போர் அடிச்சிடும். ஸோ விதவிதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜில ட்ரேட் பண்றேன். இது போல இன்னும் புது ஸ்ட்ராட்டஜில நம்ம டெய்லி ட்ரேடிங் பார்க்கலாம். நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.